ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சீரக கறி. இது வந்து மட்டன் வச்சுருக்கேன். இதில் ஜீரா மட்டன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியம் நம்ம பண்ணணும்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம் நல்லா வந்து ஃபைனாக வந்து நீளமாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, இது பெரிய ஒரு வெங்காயம், 2 தக்காளி. அதுக்கப்புறம் ட்ரை ஸ்பைசஸில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ப்ளஸ் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து சீரகம் தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா வந்து நான் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதுதாங்க தேவை. நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து செஞ்சுருங்க. எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீரகம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க, தேங்காய் அரைச்சிக்கோங்க, வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். இப்போ நம்ம ட்ரை ஸ்பைசஸை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிள் டிஷ் இது. பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம கறியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை தக்காளி உப்பெல்லாம் போட்டுட்டு கறி வேகுமான்னு நினைக்காதீங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் வந்து கலரி விடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணுன்னா கறியோடையே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து தண்ணியை ஊற்ற வேண்டாம். இது ட்ரை ஆகணும் அப்படியே. இப்போ நல்லா ட்ரை ஆகி வருது. இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்.
இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து அப்போ போட்டது கொஞ்சம் தான் நம்ம போட்டோம். இப்போ தேவையான உப்பு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதாவது இந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி ட்ரை ஆகணும். அது வரைக்கும் வந்து அப்பப்போ கலக்கி விடுங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரகத்தூளை வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சீரக கறி ரெடி ஆகிடுச்சு. ஜீரா மட்டன் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டெய்னருக்கு. சீரக கறி ரெடி ஆகிடுச்சு. ஜீரா மட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள். நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சு வச்சிட்டோன்னா ஸ்டவ்வில் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.